தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று தெய்வீக கீர்த்தனையில் திருமூலரின் முதல் தந்திரத்தில் 51வது பாடலை நாம் பாடப்போகிறோம். இதுவரை 50 பாடல்களை நாம் முடித்திருக்கிறோம். இந்த 50 பாடல்களும் சிவபெருமானினுடைய கடவுள் வாழ்த்தாக தான் கொண்டுள்ளது. இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்புடையதாகவும் தத்துவ ரகசியங்களும் பொதிந்துள்ளதாகவும் இருந்தது. ஆனால் இந்த 51வது பாடல் வேதத்தின் சிறப்பு, வேதம் என்றால் என்ன, அவற்றை பற்றியெல்லாம் வரிசையாக வரும். இந்த முதலில் நாம் பார்ப்பது 51வது பாடல். இதோ அந்த பாடல் வரிகள் வருகின்றன. வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உளதற்க, வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற, வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உளதற்க, வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற, வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. எத்தனை அழகான வரிகள் பாருங்க. இது 4 வரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வேதம்னா என்ன, அந்த வேதத்தை எதனோடு ஒப்பிடுகிறார்கள், இந்த வேதம் என்பது எங்கே தோன்றியது, நம்ம அதை கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். வேதம் என்பது எல்லாமே செவி வழியாக கேட்டது தான். யாருமே அதுக்கு நூல் எழுதவும் இல்லை, செய்யுள்கள் இயற்றவும் இல்லை. அப்படின்னா வேதம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எப்போவோ பல யுகங்களுக்கு முன்னால் இந்த வடக்கே இருந்து வந்தவர்கள்தான் இந்த வேதியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அதுக்கு முன்னாலேயே அவர்கள் செவி வழியாக, காது வழியாகவே நம்ம சொல்லுவோம் பாருங்க, கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அப்படின்னா கர்ண பரம்பரை என்பது என்னென்னா, ஒவ்வொரு கதைகளும் செவி வழியாகவே கேட்டுக்கொள்வது. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டி அம்மாவுக்கு சொல்லுவாங்க, அம்மா தன் பொண்ணுக்கு சொல்லுவாங்க, தன் பொண்ணு தன்னுடைய பேத்திக்கு, இப்படி பேத்தி பேரம்பரை இப்படி தொடர்ந்து ஒரு தாயானவள், ஒரு பெண்ணானவள் தொடர்ந்து தன்னுடைய வம்சத்திற்கு சொல்லிக்கொண்டே வருவது தான் கர்ண பரம்பரை. அந்த கர்ண பரம்பரையை போலதான் இந்த வேதமும் இருந்தது. அப்போ அந்த வேதம் இருந்ததை எப்படி அது நூலாக தொகுக்கப்பட்டது, அதை செய்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேதத்தை முதல்ல தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா வியாதவியாசர். அந்த வியாசர் என்பவர் தான் என்ன பண்ணார்னா, இந்த நூல் நம்ம எடுக்கணும், இது எப்போ பார்த்தாலும் காதலியே கேட்டுக்கிட்டே இருக்கமே, இதை ஏன் நம்ம ஒரு அழகாக செய்யுள்களாக வடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, இன்னொரு பருப்பு உளுத்தம்பருப்பு, இந்த 4 பருப்பு இருக்குது. இந்த 4 பருப்பையும் ஒன்றா கொட்டிட்டு நம்ம என்ன பண்ணால் எது பண்ணாலும் சுவையாக இருக்குமா, சாம்பார் வைக்க முடியுமா, முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணாருன்னா வியாசர் அந்த 4 பருப்பையும் 4 வகையாக பிரித்தார், ஒன்றா எடுத்து போட்டார். அந்த மாதிரி தான் இவரும் வியாசரும் ரிக், யாசூர், சாம, அதர்வன என 4 வேதங்களாக பிரித்தார். இந்த 4 வேதங்களை நம்ம உள்நோக்கி போயிட்டே இருந்தனா பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். இதில் எதில் இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா எல்லாமே அறம் சார்ந்தது. ரிக் என்பது என்ன, ரிக் என்பது இருக்கின்ற வேதங்களில் முதல் பழமையான வேதம் எதுன்னா ரிக்கு தான் சொல்லணும். ரிக் என்பது சூரியன் எப்படி இருந்தார், சூரியன் எப்படி பிறந்தார், அதுக்கப்புறம் வாயு, அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ருத்திரன், இப்படி இந்த கடவுள்களை பற்றியெல்லாம் பேசப்படுகிறது. இந்த ரிக்வேதத்தை நம்ம ஆழ்ந்து படித்தனாவே அது அறம் சார்ந்தது. அதாவது இங்கே சொல்லும் பொழுது அறம் இல்லை, வேதத்தை மிஞ்சிய அறம் இல்லை. அறம் என்பது என்ன, நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, தர்மம் இருக்கா, வடமொழியில் தர்மம் சொல்லுவோம், அதையே தமிழில் சொல்லும் பொழுது அறம் என்போம், அறக்கடவுள் நம்ம சொல்லுவோம். இப்படி அறம் என்பது ஒழுக்கம். ஒரு மனிதனிடத்திலே தூய்மையான ஒழுக்கம் இருந்தால்
அவன் வாழ்விலே வெற்றியை பெறலாம். இதுதான் நம்ம கற்றுக்கிட்டது. திருக்குறளில் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சொல்லுவாங்க, அறமே கடவுள் என்பில் அதனை வெயில் போல காயுமே. எலும்பு கூட நம்ம பார்த்தோன்னா எப்படி என்பதை பற்றி ரொம்ப அழகாக அறக்கடவுள் அப்படின்றார். அதே போல தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா அறக்கடவுள் தான். இந்த வியாசர் என்ன பண்ணார், இதெல்லாம் சொன்ன உடனே வசிஷ்டர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வேதத்தை எல்லாத்தையும் முழுமையாக படிக்கிறார். வியாசர் தொகுத்ததை வசிஷ்டர் படிக்கிறாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற முனிவர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா அது வேதங்கள்ன்றோம், அந்த ரீக்கியாசு சாம அதர்வனம், இந்த வேதங்கள் என்ன சொல்லுது, இதற்குள்ளே என்ன புதைந்திருக்கு, அறக்கடவுள்ன்றாங்களே என்ன அப்படியெல்லாம். வேதத்தின்படி ஒருவன் நடக்க வேண்டும். அப்படி வேதத்தின்படி நடந்தால் சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். சிவன் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்றால் வேதத்துக்குள் இருக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அறத்தை சொல்லுகிறது. அதாவது உன்னோடு ஒன்று பிடிக்கிட்டே போகும். அறம் என்ன சொல்லுதுன்னா நீ ஒழுக்கத்தோடு இரு, நீ உண்மையாக இரு, நீ எந்த செயலை செய்தாலும் அடுத்தவனுக்கு துரோகம் செய்யாதே. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் உரைப்பதுதான் அறம். அப்போ அறமும் வேதமும் ஒன்றா? ஆம். அங்கே என்ன கருத்து சொல்லி இருக்கிறாங்களோ அதே கருத்துக்களை தான் அறமும் வலியுறுத்துகிறது. இந்த அறத்தை ஒருவன் பின்பற்றி வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ ஒழுக்கமுடையவனாக திருந்தி இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் செல்வ வளமும் பொருள் வளமும் பெற்று சிறப்புடையவனாக வாழ்வான். அப்படி வாழுகின்ற பொழுது அவனுக்கு முக்தி என்கின்ற நிலையானது இயற்கையாக கிடைச்சிடும். அப்போ நம்ம ஓயாமல் யாருடைய நாமம் ஜபிக்க வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த அறம் என்பது என்னன்றது அங்கே இருக்கின்ற முனிவர்கள்லாம் கேட்குறாங்கப்பா, நீ வேதம் சொல்கிற, அறம்னு சொல்கிற, என்னதுன்றார். சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், மிக எளிமையானது, இந்த வாதங்கள் செய்யாதீங்க, இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு வாதம் செய்யாத. இறைவன் எங்கே இருக்கிறானோ அவனை மலர் கொண்டு நீ தூவி வணங்கினாலே போதும். இப்போ ஒரு சிலர் தெய்வத்தை நான் வணங்கணும்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கி எல்லா லஞ்சத்தையும் வாங்கி தன் வீடை அழகாக கட்டிடுவான், தன் குழந்தைகளை எல்லாம் அழகாக படிக்க வச்சுடுவான். எல்லாமே செய்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நான் தான தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு பொய்யான ஒரு வழியில் செய்தால் பாவம் தீருமா? இதுக்கு விட சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். பவுன் சொன்னான், ஒழுக்கத்தோடு ஒருவன் வர்றவங்களுக்கெல்லாம் தன்னால் முடிஞ்சது ஒரு டம்ளர் தண்ணி, ஏன்னா வெயில் காலத்தில் போகும் பொழுது தேவை சாப்பாடு கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி, அந்த தண்ணியை முண்டு அவன் ஒருத்தனுக்கு கொடுத்தான்னா அவன் குடிச்சிட்டு அப்பா நீ நல்லா இரு அப்படின்னு வாழ்த்திட்டு போனான். அதுவே அறம்தான். அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழுகின்ற எளியவனுக்கு எளிமையாக முக்தி கிடைக்குமா? பணம் படைத்தவன் லஞ்சத்தை வாங்கிட்டு அதன் மூலமாக கிடைக்கிற பொருள்களை எல்லாம் தானும் அனுபவித்து விட்டு பிறருக்கெல்லாம் நான் தான தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தானங்களை கொடுத்தாலும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வானா? இதுதான் அறம். வேதம்தான் அறம், அறம்தான் வேதம். இதை விட வேறு எதுவும் இல்லை. ஆக உண்மையான ஒழுக்கத்தோடு இருந்தால் சிவபெருமானுடைய நாமத்தை ஒலித்தாலே அவன் அருளாட்சி கிடைத்து நமக்கு முக்தி கிடைக்கும் என்பதை எளிமையாக நமக்கு விளக்கியிருக்கிறார். வாய்ப்பளித்ததற்கு மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி, வணக்கம்.